வெல்கம் டு G2G vlog. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேலத்தில் இங்கே குலதெய்வம் கோயில் கொண்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு இது எங்கள் குலதெய்வம் தான். சித்தனூர் மாரியம்மன் கோயில் இது எங்கே இருக்குதுன்னா ஆண்டூர் கேட் ரயில்வே ட்ராக்கில் இந்த கோயில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அத்தனூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கள் குலதெய்வ கோயில் தான். 5 years பிஃபோர் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ திருப்பியும் அந்த தரையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இது பழைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மன்னர்கள் வந்து வழிபட்டுறதுக்காக சொல்லியிருக்காங்க. உடம்பு சரியில்லாதவங்க, முக்கியமாக வந்து காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க இந்த கோயிலில் வந்து வழிபடுறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த கோயிலில் சொல்லிட்டு இருக்காங்க. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் மிருகங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா கூட அந்த காலத்தில் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து வைத்தியம் பண்ணியிருக்காங்க. சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலையா இலங்கை அம்மனும் இவங்களும் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய பேர் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபாரின்காரங்க தான் இதுக்கு பணம் கொடுத்து மேற்கொண்டு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மலை, பெரிய மலை ஒன்று இருக்கு. அது சஞ்சீவியில ஆஞ்சநேயர் மலை. அதுக்கு கீழ்வாக்கில் இந்த அம்மன் குடியிருக்காங்க. நிறைய பேருக்கு நல்லதை மட்டுமே நடத்துகிற மாதிரி சொல்லி இங்கே வரவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அபிஷேகம் இங்கே முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கேருந்து அடுத்தது நம்ம சித்தீஸ்வரர் கோயில் போக போகிறோம். அங்கே இன்னொரு குலதெய்வ கோயில் ரொம்ப அமைப்பாக கட்டியிருக்காங்க. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா காலாங்கிநாதர், எங்கள் ஹீரோ. அவர் எங்கள் குலதெய்வ கோயில், அங்கே போயிட்டுருக்கோம். அதை பற்றி உங்கள் காலாங்கிநாதரை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். திருமூலரோட ரொம்ப முக்கியமான சீடர் தான் காலாங்கிநாதர். இவர் நிறைய பேர் நிறைய கதை சொல்றாங்கங்க. சீனால இருந்து வந்தாங்க இப்படி அப்படின்னு. பட் எங்களுக்கு தெரிஞ்ச கதை சொல்றேன். இவர் வந்து அங்க ஒரு மலை இருக்கு, கஞ்சா மலை. இந்த மலை இருக்கு பாத்தீங்களா, இந்த மலையை சேர்ந்தவர் தான். இதுலதான் வந்து ஸ்டீல் ஃபேக்டரிஸ்ல தங்கம் உற்பத்தி ஆகிறது இங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா எல்லா வித நோய்க்கும் இங்க தீர்வு உண்டு அப்படின்னும் சொல்றாங்க. அந்த காலத்துல பாகவதர் எல்லாமே வந்து இங்க வந்துதான் சரியாய் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திருக்கோடி, இங்கேயும் நாங்க பூஜை கொடுத்துருந்தோம். திருக்கோடி விளக்கு வந்து யாரும் ரொம்ப பேர் போட மாட்டாங்க. நாங்க வருஷம் திருக்கோடி விளக்கு போடுறோம். இது ரொம்ப அமைப்பா இருக்கும். அன்னைக்கு நல்ல மழை வரும். ஸோ அதே மாதிரி அன்னைக்கும் நல்ல மழை வந்தது. நல்ல கூட்டம் இருக்கும் அங்க கோயில்ல. இது என்ன கதைன்னா, திருமூலரோட சீடர் தான் காலாங்கிநாதர். நிறைய கதையில நான் ஒரு கதை மட்டும் சொல்றேன். இதுக்கு பேர், இந்த ஊரோட பேர் வந்து இளம்பிள்ளை. இது எதுக்கு இளம்பிள்ளைன்னு பேர் வந்துச்சுன்னா, காலாங்கிநாதர் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. திருமூலர் வந்து நான் குளிச்சுட்டு வரேன், நீ அதுக்குள்ள சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அவரு குளிக்க போறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து சமைச்சிட்டு இருக்காரு. சமைச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு குச்சி எடுத்து சாதம் கலரும் போது அந்த சாதம் வந்து கருப்பாயிடுது. ஐயோ, நம்ம குரு வந்து பார்த்தா திட்டுவாரேன்னு சொல்லிட்டு அந்த குச்சில கலர்ன சாதத்தை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாரு, அந்த குச்சியை எரிச்சிடுவாரு. அந்த திருமூலர் வந்து, தம்பி இங்க வந்து ஒரு குரு இருந்தாரு எங்கப்பான்னு கேட்டதுக்கு, நான் தான் சுவாமி, அது அந்த மாதிரி சாதம் கருப்பாயிடுச்சு, நான் அதனால நீங்க திட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த சாதத்தை நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வேற சாதம் வடிச்சு வச்சிருக்கேன், அந்த குச்சி எங்கன்னா நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்காக ஐயோ அதுதான் மூலிகை, அந்த மூலிகை தேடிதான் நம்ம இந்த மலைக்கே வந்தோம், சிரஞ்சீவியான மூலிகை தேடி தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாந்தி எடு, அதை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அதை வாந்தி எடுக்கச்சு அவர் சாப்பிட்டு அவரும் இளைஞனா மாறிட்டாரு. ஸோ அதுக்குதான் இளம்பிள்ளைன்னு பேர் வந்துச்சு. அதனால நோயற்ற வாழ்வு கிடைக்கணும்னா இங்க நிறைய பேர் அதுக்கு தான் வராங்க. இங்க நிறைய கிணறு இருக்கு. அதுல வந்து அந்த ஊர்க்காரங்களும் இன்னும் நிறைய பேர் இதுக்கு வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. மார்னிங் ரொட்டீன் அங்கதான் வந்து குளிப்பாங்க. ஸோ நாங்க போனோம்னாலும் அங்கதான் குளிப்போம். அந்த மூலிகை தண்ணி தான் அந்த கிணத்துல இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி சார் கூட லாஸ்டா ஒரு ஃபிலிம் எடுத்திருந்தாரு.
அந்த ஃபிலிம் அந்த அந்த ஒரு இதை வச்சு தான் எடுத்திருப்பாரு. இங்க அந்த நம்ம கோயிலுக்கு வந்து குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேண்டுதல் உப்பு மிளகு போடுறது, நம்ம என்ன நோய் இருக்கோ இந்த இதுல தான் நம்ம உப்பு மிளகு போட்டோம்னா இதுல வந்து இந்த மறுவுறு நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். என்னன்னா இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதை தான் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சித்தருக்கு வந்து ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்க இருக்க ஐயருங்களை யாருமே தப்பி தவறி கூட டச் பண்ணிடக்கூடாது, பக்கத்துல கூட நின்னுடக்கூடாது. ஏன்னா நான் அபிஷேகத்துக்கு எடுக்கிற ஒரு குடம் தண்ணியும் அவங்க ஒரு வாட்டியும் குளிச்சுட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னாலே நம்மள ஒரு 2-3 அடி தள்ளி நிக்க வச்சிருவாங்க. பாருங்க, அவர் பாட்டு தனியா நடந்து போறாரு பாருங்க. இந்த அளவுக்கு கேப் வேணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணி ரொம்ப சுத்தமா மெயின்டைன் பண்ணி செய்றாங்க. ரொம்ப தெய்வீகமா இருக்கும். இங்க நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து பாருங்க. சித்தர்கள் பத்தி நம்பிக்கை இருக்கவங்க வாங்க. இங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் தியானம் இருந்தீங்கன்னாவே நீங்க நீங்க உண்மை அப்படி இருக்கிறது உண்மை அப்படின்னா உங்களுக்கு எந்த ரூபத்துல நீங்க வர வைக்கிறீங்களோ அதை நீங்க பார்க்கலாம். இதுதான். இப்ப இங்கேயும் பூஜை முடிஞ்சிச்சு. இங்க நல்லபடியா இங்கேயும் பூஜைலாம் முடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம காளியம்மன் கோயில், முருகர் கோயில், முனீஸ்வரன் கோயில் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்லியிருக்கேன். ஸோ இது நிறைய இருக்கு. இன்னும் நீங்க வர வர உங்களுக்கு நிறைய இதை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்றேன். இவர் வந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. இது மேல மலை ஒண்ணு இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. அந்த மலையில மேல போயிட்டு பெண்களோட சத்தம், உலக்க சத்தம் இல்லாத இடம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்க போய் அப்படியே உக்காந்துட்டாரு. அங்க இருந்து வந்து இன்னொருத்தர் கனவுல வந்து சொல்லி அவங்க வந்து அதே மாதிரி சிலை வந்து இங்க கீழே வர வச்சிருக்காங்க. அது வந்து அப்படியே அவருக்கு முதுகுல வந்து இந்த ஊர்க்காரங்கெல்லாம் பால் வந்து திருடி குடிச்சிடுறாருன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்கெல்லாம் கட்டி வச்சு அடிப்பாங்க. அந்த ஒரு திருவிழா வந்து இப்பவும் சித்திரை மாசம் நடக்குது. இவர் சித்திரை மாசம் தான் பிறந்தாரு. அந்த சித்திரை மாசம் தான் ஜீவசமாதி ஆனாரு. ஸோ அந்த ஒரு திருவிழா வந்து இந்த ஊர் மக்கள் இன்னும் நடத்துறாங்க. அதே மாதிரி செய்யும் போது தெரியாம அந்த செய்யற சிற்பிக்கு தெரியாமே அந்த உளி வந்து அவர் முதுகுல வந்து இன்னமும் பள்ளமா இருக்கு. ஸோ அது மாதிரி அப்படியே அமைஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் சுத்தி வீடெல்லாம் இருக்காது, கடைங்க தான் இருக்கும். ஒரு மலை மேல ஏறின மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கீழே தான் வீடுங்க இருக்கும். லேடிஸ் எல்லாம் நைட்லாம் எங்கேயும் அவங்க பக்கத்துல தங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சுத்தமா நடத்தி வச்சிட்டு இருக்காங்க இந்த கோயில். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து பாருங்க. நல்லபடியா இந்த வருஷமும் நம்ம பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். வருஷம் இப்படி வந்து பண்ணணும்னு எங்களோட வேண்டுதல். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுல நாங்களும் இருக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை. ப்ளஸ் இப்போ அடுத்தது நம்ம காளி கோயிலுக்கு போறோம். அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கும் முனியப்பன் கோயிலுக்கும் போவோம். காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்சமா இருப்பாங்க. இந்த பயந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப பேக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடி, நான் கேட்டேனோ, நான் உனக்கு நல்லது பண்றேன்ற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க G2G Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.